வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான உணர்ச்சிகரமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானையும் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. இதே மாதிரி கதைகள் வரும்போதே உங்களுக்கு வரட்டும். என் மனைவி திருமணத்திற்கு பிறகு எப்போதும் தன் தாய் வீட்டுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்தாள். இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் நான் அவளை கட்டாயமாக அவளது தாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்றபோது அவளது முகம் வெளிரி போனது. ஆனாலும் எனக்காக எந்த காரணமும் சொல்லாமல் என்னுடன் வந்தாள். அவளை அவள் தாய் வீட்டில் விட்டுவிட்டு நான் என் வீட்டிற்கு திரும்பிய போது இரவு தூங்கும்போது என் மனைவி அழுது கொண்டிருக்கும் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின் காரணத்தை நினைத்தால் மிகவும் கொடூரமாக இருந்தது. இதனால் என் மனம் பதறியது. நான் உடனே அவளது தாய் வீட்டிற்கு வெறும் காலில் ஓடிச் சென்றேன். ஆனால் வீட்டின் கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. நான் எதுவும் புரியாமல் கவலையோடு திரும்பிச் செல்ல ஆரம்பித்த போது வீட்டின் உள்ளே இருந்து ஒரு விசித்திரமான முனகல் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நான் சுவரில் ஏறி வீட்டின் உள்ளே குதித்தபோது அங்கிருந்த ஒரு காட்சியை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர்கள் அனைவரும் என் மனைவியை நிர்வாணமாக இரவு நேரத்தில் தனியாக பாருங்கள், முதல் முறை பார்ப்பவர்கள் கவனம். என் மனைவி 4 அண்ணன்களுக்கு ஒரே தங்கையாக இருந்தாள். ஆனால் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் சகோதரிக்காக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அவள் மூத்த அண்ணன் அமரே என்னிடம் வந்து தன் சகோதரி காவியாவை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக கூறியபோது என்னால் என் காதுகளையே நம்ப முடியவில்லை. காவியா அவர்களின் ஒரே தங்கை. அவளை அவர்கள் மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். இப்போது ஏன் அவர்கள் தங்கள் அருமை சகோதரியை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார்கள்? என்னிடம் அப்படி எந்த சிறப்பும் இல்லையே. நான் கருப்பு நிறத்தில் ஏறக்குறைய 35 வயதுடைய வாலிபன். என் தலையில் குறைவான முடிகளே இருந்தன. நான் எனக்கான செலவையே மிகவும் சிரமப்பட்டுத்தான் சமாளித்து வந்தேன். அப்பகுதியில் எனக்கு ஒரு சிறிய மளிகை கடை இருந்தது. எனக்கு எந்த நெருங்கிய உறவினர்களும் இல்லை. யாரும் எனக்கு பெண் கொடுக்க தயாராகவும் இல்லை. பலரிடம் நான் திருமணத்தை பற்றி பேசினேன். ஆனால் அவர்கள் இவன் தனியாள், இவனுக்கு முன்பின் யாரும் இல்லை. ஒரு சிறிய ஒற்றை அறை வீட்டில் இருக்கிறான். ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருக்கிறான். இவனால் எங்கள் மகளின் அடிப்படை தேவைகளை கூட சரியாக பூர்த்தி செய்ய முடியாது. அவளுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவான் என்று சொல்வார்கள். என் கருப்பு நிறத்தையும் தலைமுடியையும் பார்த்து சாதாரணமாக இருக்கும் பெண்கள் கூட என்னை புறக்கணித்தார்கள். ஆனால் அமரின் சகோதரி மற்றும் அவர்களின் குடும்பம் அப்போது அப்பகுதியில் பணக்காரராகவும் கரவமாகவும் இருப்பவர்கள். காவியாவை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஏனென்றால் அவள் எப்போதும் தன் முகத்தை சால்வையால் நன்கு மூடிக்கொண்டுதான் வருவாள். மேலும் அமரின் சகோதரியை பார்த்து பேச அப்பகுதியில் உள்ள எந்த வாலிபனுக்கும் துணிவு இல்லை. ஏனென்றால் அவளுடைய 4 அண்ணன்களும் மிகவும் வலிமையானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்கள். ஊர் முழுவதும் அவர்களின் ஆதிக்கம் இருந்தது. மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து பயந்தார்கள். அவள் அமரின் சகோதரி என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் எனக்கும் அவளை நிமிர்ந்து பார்க்கக்கூட ஒருபோதும் தைரியம் வந்ததில்லை. உண்மையில் அவர்களுக்கான மளிகை பொருட்கள் என்னுடைய மளிகை கடையிலிருந்துதான் சென்றன. நான் தான் அந்த பொருட்களை அவர்களின் வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன். ஆனாலும் கூட வீட்டிற்கு உள்ளே செல்ல எனக்கு ஒருபோதும் அனுமதி கிடைத்ததில்லை. இந்த வழக்கம் பல வருடங்களாக தொடர்ந்தது. ஆனால் தன் தங்கையின் திருமணத்திற்காக அமரே அவர் வாயால் என்னிடம் கேட்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆச்சரியத்துடன் அமரின் முகத்தை பார்த்து, ஐயா, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றேன். அவர், நான் என் சகோதரி காவியாவை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன் என்றார். நான் தயக்கத்துடன் பயத்துடன், குடிசையில் வாழும் நான் எங்கே? மாளிகையில் வாழும் உங்கள் சகோதரி எங்கே? நான் உங்கள் தங்கையை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவன் என்று என்னையே நான் நினைக்கவில்லை என்றேன். அதற்கு அமர், இது எங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் சகோதரியின் சம்மதம் உள்ளது. நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் சில சாட்சிகளையும் புரோகிதரையும் அழைத்து வாருங்கள் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் கேட்டது உண்மையா என்று என்னால் இன்னமும் நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட உறவுகளும் இருக்கிறதா? இப்படிப்பட்ட திருமணங்களும் நடக்குமா என்று யோசித்தேன். ஆனால் ஏற்பாடு எல்லாம் வேகமாக நடந்தபோது அவர்கள் எங்கள் உறவை முடிவு செய்யவில்லை. மாறாக எனக்கு ஒரு உத்தரவு போட்டது போல இருந்தது. ஆனால் அவர்கள் தன் ஒரே தங்கையை எனக்கு திருமணம் செய்து வைத்ததற்கான காரணம் பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது. அன்று நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். ஆனால் அவர்கள் ஒரே செல்ல சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து கொடுக்கும் அளவுக்கு
அமரின் மனம் சரியாக இருந்ததா என்று எனக்கு புரியவில்லை. என்னை போன்ற ஏழையுடன் ஒரு ஏழை கூட தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டா. அதனால் இது எனக்கு யோசிக்க வைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. நள்ளிரவு வரை நான் இந்த குழப்பத்தில் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் அவர் தன் சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார் என்று. பிறகு என் மனதில் ஒன்று தோன்றியது. ஒருவேளை அவள் அழகாக இல்லை அல்லது அவளுக்கு நல்லவரன் ஏதும் கிடைக்கவில்லை என்ற எண்ணமும் வந்தது. ஆனாலும் ஒரு பெண் அழகாக இல்லாவிட்டாலும் அவளிடம் செல்வமும் 4 அண்ணன்களின் செல்வாக்கும் இருந்ததால் அந்த பெண்ணுக்கு நல்ல வரன்கள் எளிதில் கிடைக்குமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? நான் எங்கள் பகுதியில் மிகவும் சாதாரணமான தோற்றம் கொண்ட வாலிபன். என்னை பார்த்தால் பெண்கள் தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள், கோபமாக பார்ப்பார்கள், முகத்தில் வெறுப்பு தெளிவாக தெரியும். இவ்வாறு தோற்றமளிக்கும் ஒருவருக்கு அமரின் தங்கைக்காக திருமண பேச்சை பேசியது என்னால் ஒருபோதும் நம்ப முடியவில்லை. இந்த உறவு எனக்கு ஒரு புதிராக இருந்தது. என் மனம் ஒரு நிலையாக வேலை செய்யவில்லை. எப்படியும் அமரின் ஒரே செல்ல தங்கைக்கு நல்ல நல்ல வரன்கள் வந்திருக்க வாய்ப்புள்ளது. அமரும் அவரது சகோதரர்களின் கரவத்தையும் கருத்தில் கொண்டு அனைவரும் அவர்களின் வீட்டில் உறவு வைத்துக் கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். பிறகு அவர்கள் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார்கள்? 2 நாட்கள் யோசித்த பிறகு அவரது சகோதரி பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டாள் போல என்ற முடிவுக்கும் வந்தேன். இதனால்தான் அவள் எப்போதும் முகத்தை மூடிக்கொண்டே வருகிறாள். இதனால் இவளுக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லை. அதனால்தான் என்னிடம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் வீட்டை கவனித்துக் கொள்ள எனக்கும் ஒரு மனைவி தேவைப்பட்டாள். அதனால் நானும் மறுக்கவில்லை. சில சாட்சியங்களை அழைக்கச் சென்றபோது அமர் தன் தங்கையை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக நான் யாரிடமும் சொன்னாலும் எல்லோரும் என்னை பார்த்து கண்விரித்தனர். நான் ஆச்சரியப்பட்டது போலவே அவர்களும் ஆச்சரியப்பட்டனர். பின்பு வெள்ளிக்கிழமை சில சாட்சிகளோடு நான் அவர்களின் வீட்டிற்கு சென்றபோது அங்கே எந்த விசேஷ ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. எங்களை வரவேற்பறையில் சாதாரணமாக உட்கார வைத்தார்கள். எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. அப்போது 4 சகோதரர்களும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களின் ஆடைகள் கூட எனக்கு புதிய ஆடைகள் அணிந்திருப்பது போல் இல்லை. எனக்கு இது மிகவும் வினோதமான திருமணமாக இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தர் 4 அண்ணன்களின் ஒரே தங்கையான திருமணம் இவ்வளவு எளிமையாக நடந்தது. இது யாருக்கும் புரியவில்லை. என் மனதில் எத்தனை கேள்விகள் இருந்தனவோ அத்தனை கேள்விகள் அப்பகுதி மக்களின் மனதிலும் இருந்திருக்கலாம். ஆனால் யாரிடமும் இதற்கு பதில் இல்லை. அவர்களிடம் எதுவும் கேட்பதற்கு யாரிடமும் தைரியமும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு எங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அதில் சைவ புட்டு மட்டுமே இருந்தது. சட்னி கூட இல்லை, எந்த இனிப்பும் இல்லை. இப்போது நான் மிகவும் கவலைப்பட்டேன். இப்படிப்பட்ட திருமணத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை. மணமகன் வீட்டாரை இப்படி அலட்சியமாக வரவேற்பதையும் கண்டதில்லை. மேலும் இது 4 அண்ணன்களின் ஒரே சகோதரியின் திருமணமாக இருந்தது. உண்மையில் அவருடைய சகோதரியின் திருமணம் வேறு யாருடனோ நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் அனைவரையும் அழைப்பார்கள். இந்த சாக்கில் எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த திருமணம் என்னுடன் நடக்கும் என்றும் எனக்கு தெரியவில்லை. அதுவும் இப்படி மோசமான முறையில் நடக்கும் என்றும் தெரியவில்லை. சீதனம் என்று அவர்கள் ஒரு பைசா கூட தரவில்லை. அவரது சகோதரி ஒரு கருப்பு சால்வையில் போர்த்தப்பட்டு முகத்திரை அணிந்து என்னுடன் விடை பெற்றாள். என் வீடு ஒரு சந்துக்குள் உள்ள சிறிய வீடாக இருந்தது. நான் கார் ஏற்பாடு செய்திருந்தேன். அவளை என் காரில் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அதுவும் என் அண்டை வீட்டுக்காரனின் கார். என் வேண்டுகோளின் பேரில் அவர் எனக்காக கொடுத்திருந்தார். என் வீடு சிறிது தூரம்தான் இருந்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு என் மூலமாக முழு மரியாதை கொடுக்க நான் விரும்பினேன். என் மனதில் எழும் கேள்விகளுக்கு என் மனைவியிடம் பதில்களை கேட்க வேண்டும் என்றும் நினைத்தேன். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்று. ஆனால் நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், என் மனைவி நிச்சயமாக அழகாக இருக்க மாட்டாள். அதனால்தான் அவர்கள் தங்கள் சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து கொடுத்தார்கள். அல்லது வயது அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று நினைத்தேன். இப்படி என் மனதில் பல கேள்விகள் ஓடின. நான் என் வீட்டிற்கு வந்தடைந்தவுடன் கருப்பு சால்வையில் போர்த்தப்பட்டிருந்த காவியாவின் கையை பிடித்தேன். ஆனால் அவள் கை நடுங்குவதை நான் உணர்ந்தேன். அவள் மிகவும் பயந்திருந்தாள். நான் அவளை என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். என் அறையில் என் தாயார் காலத்து ஒரு பழைய கட்டில் மட்டுமே இருந்தது. அதை நான் கொஞ்சம் செலவு செய்து பாலிஷ் செய்திருந்தேன். நானும், நீங்கள் இங்கே நிம்மதியாக உட்காரலாம், சால்வையையும் நீக்கிவிடலாம். உங்களுக்கு பசித்தால் நான் ஏதாவது சாப்பிட ஏற்பாடு செய்கிறேன் என்று அவளிடம் கேட்டேன். ஏனென்றால் அவள் நன்றாக சாப்பிட்டாளா அல்லது பசியுடன் வந்தாளா என்று எனக்கு தெரியவில்லை.
அவள் தலையை அசைத்து இல்லை என்று அசைத்தாள். நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். இது ஒரு விசித்திரமான சூழ்நிலை. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்றும் தெரியவில்லை. என் மனதில் தொடர்ந்து கேள்விகள் எழுந்தன. அமர் தன் சகோதரியை ஏன் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று எனக்கு புரியவில்லை. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் திருமணம் ஏன் இப்படி ரகசியமாக நடந்தது? இப்படி ஒரு திருமணம் நடந்தால் அனைவரும் குழப்பத்தில் தானே இருப்பார்கள். இதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கும் என்று யோசிக்கத் தொடங்குவார்கள். நான் என் திருமணத்திற்கு மனதளவில் தயாராக இல்லை. ஏனென்றால் அப்போது எனக்கு 8 நாட்கள் மட்டுமே அவகாசம் கிடைத்தது. திருமணத்திற்கு ஏன் இப்படி திடீரென்று நிச்சயிக்கப்பட்டது என்று நான் யோசிப்பதிலேயே அந்த நேரம் முழுவதும் கழிந்தது. இப்போது நான் என் அறைக்குள் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் என் எல்லா கேள்விகளுக்கும் பதில் காவியாவிடம் மட்டுமே இருக்கலாம். ஆனால் இன்று இரவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது சரியா இல்லையா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 1. திருமண விஷயத்தில் எனக்கு பொதுவாகவே சற்று தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது. ஏனென்றால் என் தோற்றத்தை பார்த்து எல்லோரும் என்னை அறுத்து விடுவார்கள். அதனால் என் திருமணம் நடந்ததே எனக்கு ஒரு விசித்திரமான விஷயமாக இருந்தது. பிறகு ஒரு பெண்ணுடன், அதுவும் என் மனைவியுடன் பேசுவதே எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நானும் என் அறைக்குள் நுழைந்தேன். அந்த நேரத்தில் காவியா சால்வையை நீக்கிவிட்டாள். அவள் இளஞ்சிவப்பு நிறத்தில் சாதாரண ஃபேன்சி உடை அணிந்திருந்தாள். நகை என்று எதுவும் அணிந்திருக்கவில்லை. லேசான சிரிப்பு மட்டுமே இருந்தது. ஆனால் நான் அவள் முன் உட்கார்ந்து அவளை பார்த்தபோது என் மனம் ஆச்சரியம் அடைந்தது. ஏனென்றால் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், அவள் கிட்டத்தட்ட 20 வயதுடைய இளம்பெண். ஆனால் எனக்கு 35 வயது. அவளுக்கு முன்னால் நான் ஒரு முட்டாள் போல தோன்றினேன். இப்போது என் மனதில் இன்னும் பல கேள்விகள் எழத் தொடங்கின. ஏன் அமரின் இவ்வளவு அழகான தங்கையை என்னை போன்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்துக் கொடுத்தார்? என்னிடம் செல்வம் இல்லை, அழகும் இல்லை, ஆளுமையும் இல்லை. இப்போது அவளுக்கு முன்னால் நான் ஒரு பூஜ்யமாக உணர்ந்தேன். நான் இன்னும் அதிக மனக்குழப்பத்தில் சிக்கிக் கொண்டேன். அவளிடம் நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன கேள்வி கேட்பது? அவளுடைய அழகு என்னை பேசாமல் ஆக்கியது. மேலும் முதல் நாளே என் பேச்சால் அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து நின்றேன். அவள் என்னை பார்த்தாள். பிறகு வெட்கத்துடன் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். நானும், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், வயது குறைவாக உள்ளது என்றேன். என் கேள்விக்கு பதிலளித்தவள் என்னை பார்த்து, எனக்கு புரியவில்லை என்றாள். நான், உனக்கு தகுதியானவன் என்று நான் என்னையே நினைக்கவில்லை என்றேன். நான் பொய் சொல்லவில்லை. இது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் நான் இன்னும் அதிக மனக்குழப்பத்தில் சிக்கியிருக்கிறேன் என்றேன். அவள், என்ன பேசுகிறீர்கள் என்றாள். அந்த அழகான பெண் என்னை பார்த்து பேசுகிறாள் என்று நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் என்னைவிட அவள்தான் அதிகமாக ஆச்சரியப்பட வேண்டும். உண்மையில் என் கணக்குப்படி அவள் கண்ணீர் விட வேண்டும், அழ வேண்டும். அவள் தலைவிதி என்னை போன்ற ஒரு தோற்றம் உள்ளவளுடன் சேர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அவள் முற்றிலும் தெளிவான நிறத்தையும் அழகையும் கொண்டவள். நான் சாதாரணமாகவும் கருப்பாகவும் தோற்றம் கொண்டவன். ஆனால் அவள் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அவள் அழகும் அளவு இல்லை. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டேன். அவளும், உட்காருங்கள் என்று சொன்னாள். நான் என் சூழலும் மனதை சமாளித்துக் கொண்டு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அமர் தன் அழகான தங்கைக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் ஏன் செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. என்னை போன்ற ஒருவனை ஒரு சாதாரண பெண் கூட திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டாள். அதையே நான் அதிர்ஷ்டமாக நினைத்து மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இவ்வளவு அழகான பெண்ணுடன் நான் என் திருமணம் நடந்ததை நான் இந்த உறவுக்கு அநியாயம் செய்தது போல தோன்றியது. நான், நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது என்றேன். அமர் தன் சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினால் அவள் நிச்சயம் அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாள், அல்லது சாதாரணமான தோற்றத்துடன் தான் இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். என் முகத்தில் இருந்த குழப்பத்தை அவள் புரிந்து கொண்டாள். அவள், இந்த திருமணத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் உங்களை முன்பே பார்த்திருக்கிறேன் என்றாள். இந்த விஷயம் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என் தோற்றத்தை பார்த்த பிறகும் அவள் என்னை திருமணம் செய்ய தயாராகிவிட்டாள். என் தோற்றத்தை பார்த்து பொதுவாக பெண்கள் மறுத்து விடுவார்கள். ஏனென்றால் என் முன்பற்கள் 4 சற்று வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும். பேசுவதிலும் புன்னகைப்பதிலும் அவ்வளவு தெளிவாக தெரியாது.
என் முக அம்சங்களும் மிகவும் சிறப்பானதாக இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதன். என்னிடம் எந்த சிறப்பும் இல்லை. பிறகு இவ்வளவு அழகான பெண் ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இப்படி வினோதமான எண்ணங்கள் என் மனதில் தோன்றிவிட்டன. இப்போது இந்த பெண்ணுக்கு ஏதோ விபத்து நடந்துவிட்டதோ என்று நான் பயந்தேன். அவளுக்கு ஏதாவது தீங்கு நடந்ததா? அதனால்தான் அவளது குடும்பத்தினர் என்னை தேர்ந்தெடுத்தார்களா? ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் யாரும் தங்கள் இவ்வளவு அழகான தங்கையை சும்மா எந்த சாதாரண மனிதரிடம் ஒப்படைக்க மாட்டார்கள். ஆனால் இதே கேள்வியை காவியாவிடம் கேட்க எனக்கு தயக்கமாக இருந்தது. நான் நாற்காலையில் அமர்ந்தே இருந்தேன். உங்கள் அண்ணன்கள் ஏன் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றேன். அதற்கு அவள், ஏன் உங்களுக்கு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்ததா என்று கேட்டாள். அவள் பதிலளிப்பதற்கு பதிலாக என்னிடமே கேள்வி கேட்டாள். நான் ஆட்சேபனை தெரிவிக்கும் தகுதி எனக்கு எங்கே இருக்கிறது? ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை என்றேன். அவள், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் மறுத்திருக்கலாமே என்றாள். இதை சொல்லும்போது அவள் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. பிறகு அவள், நான் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாள். இதை கேட்ட நான் இன்னும் அதிகம் ஆச்சரியமடைந்தேன். இந்த பெண் பைத்தியமாகிவிட்டாளா என்று நானும் நினைத்தேன். நான் அவளுக்கு தெரியவில்லையா? அவளால் சரியாக பார்க்க முடியுமா? அல்லது கண் பார்வை பலவீனமாக உள்ளதா? என் அசிங்கத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. நான் நாற்காலையிலிருந்து எழுந்து அவள் அருகில் அமர்ந்தேன். அவள் பார்வையை தாழ்த்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவளிடம் என்ன பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் அண்ணன்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் புத்திசாலிகள். அப்பகுதியில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. நீங்கள் அவர்களின் ஒரே சகோதரி. நான் கேள்விப்பட்டவரை நீங்கள் மிகவும் செல்லமானவர். பிறகு உங்கள் திருமணம் இவ்வளவு எளிமையாகவும் அதுவும் என்னுடன் எப்படி நடந்தது என்றேன். அதற்கு அவள், ஏன் என் திருமணம் உன்னுடன் நடந்தது என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள்? எப்போதும் உங்கள் முன் உங்களை தாழ்த்தி பேசாதீர்கள். என் மனதில் உங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்றாள். அவளுடைய வார்த்தைகள் எனக்கு இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தின. அவள் பேச்சு என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. காவியாவிடமிருந்து உண்மையை அறிந்து கொள்வேன் என்று நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் பேச்சால் நான் இன்னும் அதிகம் குழம்பிச் சிக்கினேன். ஏனென்றால் அவளுடைய வார்த்தைகள் என் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக என்னை இன்னும் குழப்பின. நாள் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் விபத்து நடந்ததா என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அமைதியாகிவிட்டேன். அவள் நெற்றியை சுருக்கி, நீங்கள் என் குணத்தின் மீது சந்தேகம் கொள்கிறீர்களா என்றாள். நான், கடவுளின் மீது சத்தியமாக நான் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு புரியவில்லை. இவை அனைத்தும் எனக்கு மிகவும் வினோதமாக இருக்கிறது என்றேன். அவள் தன் பால் போன்ற வெள்ளை கையை என் கையின் மேல் வைத்தாள். இதனால் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது போல் உணர்ந்தேன். நான் என் கையை இழுத்துக் கொண்டு கோபத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். இரவு முழுவதும் என்னால் அறைக்குள் செல்ல முடியவில்லை. வெளியே முற்றத்தில் இருந்த பழைய கட்டிலில் படுத்து தூங்கினேன். இதெல்லாம் எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. ஆனால் காலையில் கண்விழித்த போது சமையலறையில் வேலை செய்யும் சத்தம் கேட்டது. எங்கள் சமையலறை சிறியது, முற்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. நான் கண்களை திறந்து பார்த்தபோது காவியா காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். நான் உடனே எழுந்து உட்கார்ந்திருந்தேன். என் தவறை உணர்ந்தேன். முதல் இரவு மனைவியை தனியான அறையில் விட்டுவிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன். ஆனால் கடந்த ஒரு வாரமாக என் மனதில் ஓடிய கேள்விகள் இன்னும் அப்படியே இருந்தன. எப்படியோ நான் எழுந்து சமையலறைக்குச் சென்று, இப்போது நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் சந்தையிலிருந்து காலை உணவு வாங்கி வருகிறேன். இது நன்றாக இல்லை. நேற்று இரவுதான் உங்கள் திருமணம் நடந்தது என்றேன். அவள், பரவாயில்லை. இன்னும் சில நாட்களில் நானும் தான் வேலை செய்ய வேண்டும். நான் இப்போதே செய்தால் என்ன? நீங்கள் தேநீர் குடிப்பீர்களா என்று கேட்டாள். அவள் உடனடியாக பேச்சை மாற்றினாள். இப்போது அந்த பெண்ணின் நடத்தையும் எனக்கு புரியவில்லை. நானும், சரி போடுங்கள் என்றேன். அவள் என்னுடனேயே காலை உணவு சாப்பிட்டாள். இப்போது நான் அந்த பெண்ணுக்கே இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் நான் ஏன் அதிக கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அவள் மகிழ்ச்சியாக இருந்ததால் சரிதான். நான் அவளை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் என் அதிர்ஷ்டத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்றிரவு நான் என் அறையிலேயே தூங்கினேன். திருமண சடங்கில் என் மனைவிக்கு என் தாயின் தங்க மோதிரத்தை அணிவித்தேன். ஏனென்றால் அந்த மோதிரம் மட்டும்தான் என்னிடம் இருந்தது. அதைக் கண்டு அவள் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். திருமணமான அடுத்த நாள் என் மாமனார் வீட்டினர் வந்து சடங்கின்படி
தங்கள் மகளை சில நாட்களுக்கு வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். பிறகு நான் சென்று அவளை திரும்ப அழைத்து வரவேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கிருந்து யாரும் வரவில்லை. என் மனைவியும் அங்கு செல்ல தயாராக இல்லை. நாம் ஒரே பகுதியில்தான் வசிக்கிறோம். இருந்தாலும் நான் உன்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். நீ சோகமாக உணர்ந்திருப்பாய். உன் அண்ணன்களும் உன்னை பார்க்க ஆவலாக இருப்பார்கள் என்றேன். நான் இதை சொன்னதும் அவள் கண்களை திருப்பினாள். அவள் இல்லை, நான் போக விரும்பவில்லை என்றாள். நானும் ஏன் போக விரும்பவில்லை? அது உன் தாய் வீடு. நான் ஏன் உன்னை உன் வீட்டிற்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்றே. அவள் மிகவும் பயந்தவள் போல தெரிந்தாள். அவள் ஏன் தன் சொந்த அண்ணன்கள் வீட்டிற்கு போக பயப்படுகிறாள் என்று நானும் ஆச்சரியப்பட்டேன். நானும் சரி, நீ போக விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை என்றேன். இதை சொன்னதும் அவள் முகத்தில் ஒரு வினோதமான நிம்மதியை பார்த்தேன். என்னால் வீட்டில் எந்த வேலைக்காரியையும் வைத்துக் கொள்ள முடியவில்லை. என் வருமானம் அவ்வளவு இல்லை. ஆனால் அந்த பெண் எல்லா காரியங்களையும் தானே செய்து கொள்கிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இன்று வரை அவள் வாயிலிருந்து ஒரு புகாரை கூட நான் கேட்டதில்லை. இப்போது 1 மாதம் கடந்துவிட்டது. இந்த 1 மாதத்தில் நான் பலமுறை அவளது தாய் வீட்டிற்கு போக விரும்பினால் நான் அழைத்து சென்று விடுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் மறுத்துவிட்டாள். ஒருமுறை நான் சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் மழை பெய்ய ஆரம்பித்தது. என் கடைக்குள் தண்ணீர் நிரம்பிவிடும். அதனால் நான் என் கடையை சீக்கிரம் மூடிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். அப்போது அவள் கடவுளுக்கு முன் உட்கார்ந்திருந்து சத்தமாக அழுது கொண்டிருப்பதைக் கண்டேன். அவளுக்கு என்ன ஆனது என்று நானும் ஆச்சரியப்பட்டேன். அவள் இப்படி அழுவதை நான் இதுவரை பார்த்ததில்லை. எனக்குள் வினோதமான கேள்விகள் எழத் தொடங்கின. எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நிச்சயம் இருக்கிறது. அவளுடைய நிலை எனக்கு புரியவில்லை. அவள் அழுவதை நிறுத்தும் வரை நான் அங்கேயே நின்றேன். அவள் தன் கண்ணீரை துடைத்து சால்வையை சரி செய்து பின்னால் திரும்பிய போது என்னை அவள் பார்த்ததும் சற்று பயந்தாள். அவள், நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டீர்களா என்றாள். நானும், ஆமாம், வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலநிலையில் யாரும் கடைக்கு சாமான்கள் வாங்க வரமாட்டார்கள் என்றேன். அவளும், சரி, நான் உங்களுக்கு தேநீர் போட்டு தருகிறேன். உங்களுக்கு பக்கோடா சாப்பிட வேண்டுமென்றால் அதையும் செய்து தருகிறேன் என்றாள். நானும், இல்லை, நீ முதலில் ஏன் அழுதாய்? சொல்லு என்றேன். என் கேள்விக்கு பதிலளிக்கும் முன் அவள் முகத்தில் வியர்வை வழிந்தது. பிறகு அவள் தன் துப்பட்டாவை நெற்றியிலிருந்த வியர்வையை துடைக்க ஆரம்பித்தாள். அவள், ஒன்றுமில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். பிறகு அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். அவள் எனக்காக தேநீர் போட்டாள், பக்கோடாவும் செய்தாள். அவளுடைய கைகளில் ஒரு நல்ல சுவை இருந்தது. அவள் மிக நன்றாக சமைப்பாள். ஆனால் நான் உள்ளுக்குள் மேலும் குழப்பமடைந்தேன். நள்ளிரவில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ என் வீட்டு வாசலை பலமாக தட்டினார்கள். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நானும் காவியாவும் எழுந்து பார்த்தபோது நான் அவளிடம், நீ இங்கேயே இரு, நான் யார் என்று பார்க்கிறேன் என்றேன். நான் வெளியே சென்றபோது 2 வாலிபர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள், ரமேஷ் அண்ணா, உங்கள் கடையில் தீ பிடித்துவிட்டது என்றார்கள். இதை கேட்டதும் எனக்கு பயம் வந்துவிட்டது. நான் காலணி அணியாமல் ஓடினேன். எனக்கு எப்படி எப்போது என்று தெரியவில்லை. ஆனால் என் கடை உண்மையில் எரிந்து கொண்டிருந்தது. எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. எனக்கு இருந்தது சிறிய கடை. ஆனால் அது முழுமையாக எரிந்து சாம்பலாகி போனது. நான் என் தலையை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தேன். இப்படி எனக்கு நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கடையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் இருந்தன. அவை அனைத்தும் எரிந்து போய்விட்டன. இப்போது 2 நாட்களாக நான் கடைக்குச் செல்லவில்லை. சென்றாலும் என்ன செய்வேன்? கடையில் வைக்க எதுவும் மிச்சமில்லை. அதை சரி செய்ய என்னிடம் பணமில்லை. நான் தினமும் சம்பாதிப்பவன், தினமும் சாப்பிடுபவன். என்னால் காவியாவும் மிகவும் கவலையுடன் இருந்தாள். நான் தலையை பிடித்துக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது அவள் என் கையை பிடித்துக்கொண்டு, ரமேஷ், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். நானும், எப்படியெல்லாம் சரியாகும்? கடையின் பொருட்கள் எரிந்துவிட்டன. எப்படியோ குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அதுவும் முடிந்துவிட்டது என்றேன். அவள் தன் மோதிரத்தை கழற்றி என்னிடம் கொடுத்தாள். நானும், இதை என்ன செய்கிறாய் என்றேன். அவள், பரவாயில்லை, நீங்கள் இதை விற்று கடைக்கு சில பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள். நான், என்னை அசிங்கப்படுத்தாதே. நான் உனக்காக என்ன கொடுத்தேன்? என் தாயின் இந்த மோதிரத்தை தவிர வேறு எதுவும் என்னிடமில்லை. இப்போது அதையும் விற்கச் சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்வதற்குச் சமம். இதை நீயே வைத்துக்கொள் என்றேன். நான் மோதிரத்தை அவளிடம் திரும்ப கொடுத்தேன். நான்
பொருட்களை வாங்கும் நகரத்திற்குச் சென்று அவர்களிடம் சில பொருட்களை கடனாக கேட்டு கெஞ்சலாம். பிறகு நான் மெதுவாக கடனை திருப்பிக் கொடுத்து விடுவேன். அதனால் கடையை மீண்டும் நடத்தலாம் என்றேன். ஆனால் அவள், நீங்கள் இந்த மோதிரத்தை விற்றுவிடுங்கள், நீங்கள் கவலைப்படும்போது இந்த தங்கம் வெளியே வைத்து நாம் என்ன செய்வோம் என்றாள். அவள் எந்த மாதிரியான பெண் என்று தெரியவில்லை. ஒன்று அழகானவள், குறைவான வயதுடையவள், அதுவும் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவள். அதிலும் இவ்வளவு பொறுமை, அதுவும் இந்த காலத்தில், இது எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அவள் நோக்கங்களைப் பற்றி நான் சந்தேகம் கொள்ளவில்லை. அதனால் கடவுளே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டேன். நகரத்திற்குச் சென்று அதை விற்றுவிட்டேன். என் தாய் ஒரு பெரிய மோதிரத்தை இவ்வளவு கவனமாக வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அந்த மோதிரத்திற்கு எனக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்தது. நான் அதைக் கொண்டு சில பொருட்களை வாங்கி என் கடையில் வைத்தேன். ஆனால் இன்னும் சில பணம் தேவைப்பட்டது. எப்படியோ வீடு கொண்டு வீடு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு சில கடன்களும் இருந்தன. கடனை விரைவில் திருப்பி செலுத்துவதாக நான் மிகவும் கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. அவர்கள் என் வீட்டு வாசலில் வந்து கெட்ட வார்த்தைகளை சொல்லி சென்றார்கள். அவர்கள் மோசமாக பேசிவிட்டு சென்றார்கள். நான் வீட்டிற்கு வந்து உள்ளே வந்து அழுதபோது காவியாவும் அழுது கொண்டிருந்தாள். அவள், ரமேஷ், என்னிடம் வேறு ஏதாவது இருந்திருந்தால் நான் உங்களுக்காக அதையும் விற்றிருப்பேன் என்றாள். நானும், நீ ஏன் கவலைப்படுகிறாய், நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்றேன். பிறகு நான் அவளை இந்த கவலையில் தினமும் பார்ப்பதை விட அவளை அவள் தாய் வீட்டில் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவள் என்னால் மிகவும் கவலைப்பட வேண்டியிருந்தது. எல்லா நேரமும் அழுது கொண்டே இருந்தாள். நான் அவளிடம் கேட்காமலேயே தயாராகு என்றேன். அவள், ஏன், எங்கே போக வேண்டும் என்றாள். நாம் ஒருவரை பார்க்க போக வேண்டும் என்றேன். அவள் உடனே தன் சால்வையை போர்த்திக் கொண்டாள். நான் அவளை அமைதியாக அவளது வீட்டின் அருகே விடுவதற்கு அழைத்துச் சென்றேன். வாசலுக்கு அருகில் வந்ததும் அவள் ஒரு கவலையோடு என்னை பார்த்தாள். ஆனால் நான் வீட்டின் கதவை தட்டினேன். கதவை திறந்தது அமர். ஆனால் அவன் காவியாவை பார்த்ததும் அவனது நெற்றியில் கோடு விழுந்தது. அவன் என்னை பார்த்து ஒரு பக்கம் ஒதுங்கினான். அவன், உள்ளே வாருங்கள், ஏன் நீங்கள் இருவரும் வெளியே நிற்கிறீர்கள் என்றான். நாங்கள் இருவரும் உள்ளே சென்றோம். எனக்கு முன் ஒரு சாதாரண தண்ணீர் கிளாஸ் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து காவியா எல்லோரையும் முறைத்து பார்த்தாள். நான் சாதாரண தண்ணீரை குடித்தேன். நான் உண்மையில் திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் காவியாவை பிரிந்து விட்டிருப்பீர்கள். அதனால்தான் நான் காவியாவை இங்கு விட்டுச் செல்ல வந்தேன். 2 நாள் கழித்து வந்து அழைத்து செல்கிறேன் என்று எல்லோரிடமும் சொன்னேன். ஆனால் அவர்கள் எந்தவிதமான உற்சாகமும் காட்டப்படவில்லை. எப்படியோ 10 நிமிடங்கள் மட்டுமே நான் அங்கிருந்தேன். யாரும் என்னிடம் தேநீர் வேண்டுமா என்று கூட கேட்கவில்லை. இனிப்பும் காட்டப்படவில்லை. பின்பு நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். ஆனால் இரவு படுக்க சென்றபோது காவியாவின் அழுமுகம் என் கண்களுக்கு முன் வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. எப்படியோ நான் சுயநினைவுக்கு வந்து தூங்கிவிட்டேன். ஆனால் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் அவள் அழுது கொண்டிருந்தாள். ரமேஷ், என்னை காப்பாற்றுங்கள், இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றாள். நான் திடீரென்று எழுந்து உட்கார்ந்திருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் உடனே எழுந்து செருப்பு அணிந்து என் சூடான சால்வையை போர்த்திக் கொண்டு காவியாவின் வீட்டிற்குச் சென்றேன். ஆனால் அங்கே பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். இதுவரை ஒரு நாள் கூட அவர்களின் வீட்டில் பூட்டு தொங்கி பார்த்ததில்லையே. ஓரிரு சகோதரர்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் இன்று எல்லோரும் காணாமல் போயிருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை. காவியாவும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவளிடம் போன் இருந்தது. அவள் எங்கே செல்கிறோம் என்று என்னிடம் போனில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கவலையோடு திரும்பிய போது உள்ளே இருந்து யாரோ முழங்கல் சத்தம், அழும் சத்தம் மெதுவாக கேட்டது. இதை கேட்டதும் என் உயிரே போய்விட்டது. நான் அந்த உயரமான சுவர்களில் ஏறி பார்க்க முயற்சித்தேன். ஆனால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் எப்படியாவது உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அங்கே ஒரு மரத்துண்டு இருந்தது. அது கதவுக்கு அருகில் மிகவும் சாய்ந்திருந்தது. அது மிகவும் உயரமாக இருந்தது. ஆனால் நான் அந்த மரத்தின் உதவியுடன் மேலே ஏறினேன். சுவரை தாண்டி உள்ளே குதித்தபோது என் முன்னால் இருந்த காட்சியை நான் பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். அவர்கள் வீட்டின் முற்றம் மிகப்பெரியதாக இருந்தது. அதன் ஓரத்தில் சில காலியான இடங்கள் இருந்தன. அங்கே தளர்வான மண் இருந்தது. அங்கே ஒரு குழி தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. காவியாவின் வாயும் கைகளும் பின்னால் கட்டப்பட்டிருந்தன. அவள் என்னை ஏக்கத்தோடு பார்த்தாள்.
அவளுடைய அண்ணன்கள் அவளை பிடித்துக் கொண்டு அவளை அந்த குழிக்குள் வீச தயாராகிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்ததும் என் உணர்வு போனது. நான், அமர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றேன். அவர்கள், உன்னையும் சேர்த்து கொன்று விடுவோம், இங்கிருந்து போய்விடு என்றார்கள். நான், உங்களுக்கு பாவமாக இல்லையா என்றேன். ஏன் என்று தெரியவில்லை. நான் திடீரென்று அங்கே வந்தபோது என் மனைவிக்கு இப்படிப்பட்ட அநியாயமும் கொடுமையும் நடப்பதை பார்த்து என் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. நானும், என் மனைவியை விட்டு விடுங்கள், இல்லையென்றால் நான் கத்துவேன் என்றேன். ஒருவேளை என் மிரட்டலால் அவர்கள் சற்று பயந்தார்கள். அவர்கள் காவியாவை விட்டதும் காவியா ஓடி என்னிடம் வந்தாள். அவள் மிகவும் பயந்திருந்தாள். நான், நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்களும், இந்த துரதிர்ஷ்டசாலி பெண் எங்களிடம் சொத்தில் பங்கு கேட்கிறாள். மகள்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று நாங்கள் அவளிடம் முன்பே சொல்லியிருக்கிறோம். மகள்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பரம்பரை சொத்து கொடுப்பதில்லை. ஆனால் அவள் நீதிமன்றத்திற்குச் சென்று தன் பங்கை நிச்சயம் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாள். அவளுக்கு பங்கு கொடுக்காமல் இருக்கத்தான் நாங்கள் அவளை உன்னை போன்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். இவளது கணவர் படித்தவனாக இருந்தால் அவன் இவளுக்கு துணையாக நின்று எங்களிடம் சொத்தில் பங்கு கேட்பான், நீதிமன்றத்திற்கு செல்வான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ பலவீனமானவன், குறைவாக படித்தவன், மேலும் சாதாரணமான மனிதன் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் நீ ஒருபோதும் எங்கள் முன் வந்து நிற்க மாட்டாய், ஒருபோதும் பங்கு கேட்க மாட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் காவியாவின் வாயில் கட்டப்பட்டிருந்த துணியை அகற்றினேன். அவளது கைகளையும் அவிழ்த்துவிட்டேன். நான் அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு அவர்களிடம், கதவை திறங்கள், நான் வெளியே போக மாட்டேன் என்றேன். அவர்களில் ஒரு சகோதரன் சுவரை தாண்டி குதித்து வெளியே சென்று பூட்டை உடைத்து திறந்தான். நான் காவியாவை என் வீட்டிற்கு திரும்ப அழைத்து வந்தேன். அவள் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்ததும் நான் அவளிடம், நீ ஏன் சொத்தில் பங்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் என் உரிமையைத்தான் கேட்கிறேன் என்றாள். என் சகோதரர்கள் உலகத்தின் முன் என்னை மிகவும் நேசிப்பது போலவும் என்னை பற்றி மிகவும் கவலைப்படுவது போலவும் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு சொத்து மீதுதான் அன்பு இருந்தது என்றாள். நானும், ஆமா, உன் அண்ணன்களுக்கு உனக்கு நல்லது செய்யவில்லை, என்னை போன்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்றேன். அதற்கு அவள், முதலில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் இப்போது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மிகவும் நல்லவர், உங்கள் இதயம் மிகவும் நேர்மையானது. ஆனால் என் சகோதரர்கள் ஒருபோதும் என் உரிமையை பறிக்க விட மாட்டேன். என் உரிமைக்காக போராடுவேன், அவர்கள் மீது வழக்கு தொடருவேன், என் பங்கை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வேன் என்றாள். ஆனால் நான், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கடினமாக உழைக்கிறேன், கடவுள் எனக்கு பலன் கொடுப்பார், பொறுமையாக இருப்பவர்களுக்கு எப்போதுமே கடவுள் உதவுவார் என்றேன். இப்போது அதுதான் நடந்தது. சில மாதங்களிலேயே என் கடை மிகவும் நன்றாக நடக்க ஆரம்பித்தது. நான் கடனையும் அடைத்துவிட்டேன். இப்போது எங்கள் வீட்டில் நிறைய வசதிகள் வந்திருந்தன. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே காவியாவின் சகோதரர்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து வந்த அவர்களின் துணி கப்பலில் தீப்பிடித்ததால் எரிந்துவிட்டது. எல்லோரும் பைத்தியம் பிடித்தது போல் ஆனார்கள். சுற்றிலும் அழுகையும் ஓலமும் இருந்தது. அவர்கள் தாங்கள் சகோதரியின் பங்கை சாப்பிட்டதற்கான தண்டனையை பெற்றார்கள். சகோதரர்கள் தாங்கள் சகோதரிகளின் உரிமைகளை பறிக்கும் வரை ஒருபோதும் செழிக்க முடியாது. சகோதரிகளின் ஆசீர்வாதம்தான் எப்போதும் சகோதரர்களுக்கு வெற்றியை தர முடியும். அவர்களின் சாபங்கள் அவர்களை அழிக்கவும் முடியும். நண்பர்களே, அதனால் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சகோதரிகளை அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்து விடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.